பிரபல மலையாள எழுத்தாளரான எம்.டி. வாசுதேவன் நாயர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நேற்று இரவு காலமானார். மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் அழியாத முத்திரை பதித்த எம்.டி. வாசுதேவன் நாயர் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார். இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படுற உயர்ந்த விருதான ஞானபீடம் விருது கடந்த 1996 வருஷம் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுச்சு. சிறந்த திரைக்கதைக்காக 4 தேசிய விருதுகளை வென்றிருக்கிறாரு. எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு மாபெரும் எழுத்துக்கலைஞனை இழந்திருக்கிறோம். மலையாள இலக்கிய உலகின் மிகப்பெரும் ஆளுமை எம்.டி. வாசுதேவன் நாயர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மலையாள திரையுலகுக்கு நான் அறிமுகமான கன்னியாகுமரி படத்தின் படைப்பாளராக அவருடன் நான் கொண்ட சிநேகிதத்துக்கு இப்போது 50 வயது. கடைசியாக சமீபத்தில் வெளியான மனோரதங்கள் வரை அவரது நட்பு தொடர்ந்தது. மகத்தான நாவல்களை மலையாள இலக்கிய உலகுக்கு கொடையாக கொடுத்ததோடு வெற்றிகரமான திரை கதாசிரியராகவும் திகழ்ந்தவர். பத்திரிகை துறையிலும் தன் தடத்தை ஆழமாக பதித்த அவரது மறைவு திகைப்பையும் வேதனையையும் ஒருங்கே ஏற்படுத்துகிறது. எழுத்தின் எல்லா வடிவங்களிலும் தனக்கான தனித்துவத்தோடு பங்களித்த ஆளுமை மிக்க ஒரு மனம் ஓய்வு பெற்றிருக்கிறது. இது பேரிழப்பு. தென்னிந்திய இலக்கிய வாசகர்களையும் கலா ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தக்கூடியது. மாபெரும் எழுத்துக்கலைஞனுக்கு என் இதயபூர்வமான அஞ்சலின்னு கமல்ஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு.